ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுக்கணும் அப்படின்னா நிறைய பேரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க. அதில் கொஞ்சம் பேரை மட்டும் ஃபில்டர் பண்ணி ஓனர்கிட்ட அனுப்பி விடுவாங்க. கடைசி அந்த ஃபைனல் டிசிஷன் யாரை வேலைக்கு வச்சுக்கலாம், யாரை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை அந்த ஓனர் தான் எடுப்பார். இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் நீ இதுக்கு லாய்க்கப்படுவ, நீ இதுக்கு தேர மாட்ட, நீ எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன்னு நம்மளை யார் என்னதான் ஒதுக்கி வச்சாலும் அவங்க சொல்கிறபடி நீங்கள் ஆக மாட்டீங்க. ஏசப்பா உங்களை எப்படி வைக்கணும்னு முடிவு பண்ணுறாரோ அதான் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். வேதத்தில் பாருங்கள், உபாகமம் 28:14 போட்டிருக்கு, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய்னு தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து வாக்கு கொடுக்குறாரு. அதனால் ஐயோ எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே, மற்றவங்க என்னை முட்டாள்னு சொல்கிறாங்களே, ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்கிறாங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் ஏசப்பா என்னை இப்படி படைச்சிங்கன்னு நீங்கள் கவலையே படாதீங்க. மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்றது முக்கியம் கிடையாது. ஏசப்பாவோட பார்வையில் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்கன்றது தான் முக்கியம். ஏசப்பா உங்களை நான் உயர்த்தி வைப்பேன், நான் உன்னை யாருக்கு கீழேயும் அடிமையாக வைக்க மாட்டேன்னு இன்னைக்கு உங்களை பார்த்து வாக்கு கொடுக்குறாரு. அதனால் உங்களை மட்டம் தட்டினவங்க, உங்களை எதிர்த்து நின்றவங்க எல்லாம் உங்களுக்கு கீழே தேவன் அடக்கி வைப்பாரு. அதனால நீங்க யாரை பார்த்தோ எதை பார்த்தோ பயப்படாம தேவனை மட்டும் நோக்கி பாருங்க. தேவன் நிச்சயமா உங்களை உயர்த்தி வைப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். If a company decides to hire some people, they will call many candidates to attend the interview and they will filter them one by one and they will send the top selected candidates to the CEO and the final decision will be made by the CEO. If he decides to hire the person, no one can say no, and if he says no, I'm not selecting this person, no one can make him select that person. Likewise in our life, if our God decides to place us in a high position, no one can stand against it. Look what the Bible says in Deuteronomy chapter 28 verse 14. The Lord will make you the head and not the tail. Yes, today our God is promising that he will make you the head and not the tail. So whoever is trying to push you down and trying to take control of you, and those who are trying to make you as a slave for them, if you are in a situation like this, if you are feeling that the people around you are taking control, don't worry. Our God is with you and he is saying that he will keep you as a head, and whoever your enemy is, whoever is trying to push you down, he will make them work under you. So don't worry about the surrounding situation and look unto our Lord and he will turn the tables around. So look unto him and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.